இங்க சிவான்ற ஒரு ஆளு தன்னோட ஒய்ஃப் சிவானியை கூட்டிட்டு செக்கப்காக வந்திருக்காரு. அப்பதான் பாக்குறாரு சிவானியோட வயித்துல இருக்கிறது ஒரு பாம்பு அப்படின்னு. அப்பதான் அவருக்கு பிளாஷ்பேக் ஒன்று ஞாபகம் வருது. சிவாவோட அப்பா சொல்லியிருப்பாரு, இந்த பொண்ணு ஒரு நாகினி, இவரனே கல்யாணம் பண்ணிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சிவானியை கொலை பண்ண ட்ரை பண்ணிருப்பாரு. இதனால சிவா அவனோட அப்பாவை கொலை பண்ணிடுவான். இங்க அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே சேர்ந்துட்டு ஃபேமிலியில திரும்ப திரும்ப பிரச்சனை வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மந்திரவாதியை கூப்பிடுறாங்க. அவர் வந்தோடனே வீட்டுக்குள்ள 2 நாகத்தை அனுப்பி பாக்குறாரு. அந்த 2 பாம்புமே சிவானியோட ரூமுக்கு நேரா போய் நின்னுக்குது. இப்போ மந்திரவாதிக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இந்த வீட்டுல ஒரு இச்சாதாரி நாகினி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே கீழே கூப்பிடுறாரு. ஒரு பொடி மாதிரி எல்லார் மேலேயுமே தூவுறாரு. அப்ப கூட அவருக்கு யார் அந்த நாகினி அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல. ஆனாலுமே வீட்டுல இருந்து வெளியில வரதுக்கு முன்னாடி அவருக்கு சிவானி மேல ஒரு டவுட் இருக்கு. இந்த சைடு சிவா காட்டுக்குள்ள தன்னோட மனைவியோட உண்மையான சுயரூபத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குருஜி கிட்ட வரான். குருஜி கிட்ட போய் நடந்த எல்லாத்தையுமே சொல்றான். குருஜி ஒரு பவுடர் மாதிரி கொடுக்குறாரு. இதை காலையில உன்னோட பொண்டாட்டி மேல போட்டினா அவளோட உண்மையான சுயரூபம் வெளியே வரும் அப்படின்னு சொல்றாரு. நைட்டு தூங்கிட்டு காலையில ஜாகிங் போயிட்டு இருக்கும்போது அந்த டப்பாவை ஓபன் பண்ணி பொடியை சிவானி மேல தூவறான். உடனே சிவானியோட உண்மையான பாம்பு ரூபம் வெளியே வந்துருது.